வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருக்கோவில்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பந்துறை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சிவானந்தேஸ்வரர் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது. தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தலங்களில் இது 64வது ஸ்தலமாகும். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மனின் திருநாமம் மங்களாம்பிகை. இத்தலத்தில் முருகப்பெருமான் சிறப்புமிக்க மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். முருகப்பெருமானுக்குரிய தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை போன்ற விழாக்கள் இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தற்பொழுது இத்தலத்தின் ஸ்தலபுராண வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு சமயம் முருகப்பெருமான் பிரம்மதேவனிடம் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்க அதை சொல்லாத பிரம்மதேவனை சிறையில் அடைக்கின்றார். இதை அறிந்த சிவபெருமான் முருகப்பெருமான் பிரம்மதேவனிடம் நடந்து கொண்டது தவறு என்று எடுத்துரைக்கின்றார். அதனால் முருகப்பெருமான் தான் செய்த தவறிற்கு பரிகாரமாக திருப்பந்துறை என்று அழைக்கப்படும் இந்த ஊரில் வன்னிமரத்தடியில் அருள்பாலிக்கும் சிவானந்தேஸ்வரரை வழிபட்டு தன் அபச்சாரம் நீங்க பெற்றதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இதனால் தெரிந்தோ தெரியாமலோ பெரியவர்களை அவமரியாதை செய்து அதனால் மனக்கவலை அடைந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனை மனதார வழிபட்டால் அவர்களின் மனக்கவலைகள் நீங்கும் என்றும் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அபச்சாரங்கள் நீங்கப்பெறும் என்பதும் இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. கரிகால சோழன் இத்தலத்திற்கு திருப்பணி செய்ததாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றது. மற்றுமொரு தேவார பாடல் பெற்ற திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.